ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனுப்பி ஃப்ரீக்கு வந்துட்டு நாம் இப்போ அதிரடி சோழர் வழிங்க எபிசோட் 42 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த மோனார்கா பாதாளம் உங்களோட குரூப்புக்குள்ளேயே என்னோட ஆள் இருக்காண்டா அப்படி சொல்லும்போது பார்த்தா அந்த ஜெமினி கில்ல சேர்ந்த புதுசாக ஒருத்தன் கண்ணாடி போட்டு வந்தவன் அந்த கோரையை அழிச்சிருப்பான். அந்த மிதக்கும் சிட்டி அதனால் வெடிச்சு சதறி கீழே உள்ள பார்த்துட்டு இருக்கும். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அந்த கோரை அவன் வெட்டினதில் அந்த மிதக்கும் சிட்டியில் பயங்கரமாக வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அதனால அங்கே மிகப்பெரிய நிலநடுக்கமே ஆகும். அதை பார்த்துட்டு அவங்க என்ன நடக்குதுங்க, ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டர் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருக்கும்போது இங்கே தான் நம்ம யூகா அவளோட பவர் வச்சு அங்கே என்ன நடந்துன்னு பார்த்தாலே அதனால அவ அந்த ஜெமினி கில்ல சேர்ந்த கண்ணாடி போட்ட ஒருத்தன் கோரையை அழிச்சிட்டான் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே சொன்னோன்னே அதை கேட்டு கள்ளி என்ன சொல்ற அப்படி சொல்லிட்டு அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். அந்த கோர் மேஜிக் டேமேஜ் அங்கே பயங்கரமாக வெடிச்சு சதறிட்டு இருக்கத இங்கே கீழே நின்று அந்த பாதாள மோனார்க்கு பார்த்துட்டு பாத்தியாடா அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது பார்த்தியா, எல்லாருமே அங்கே சாக போகிறாங்க, அது கடலுக்குள்ளே மூழ்க போகுது அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அதை பற்றி நீ கவலைப்படாதடா, ரொம்ப புத்திசாலியான ஆட்கள் அங்கே இருக்காங்க, அது அவங்க பார்த்துக்குவாங்க, இப்போ நீ மூடிட்டு ஏன் கூட சண்டை போடுறா, சும்மா சண்டை ஆரம்பிப்போமா மறுபடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கோடரை வெப்பனை வச்சுட்டு சும்மா பறந்து ஓங்கி ஒரு போடு அடிச்சு அடியில் சும்மா எல்லாமே வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்படி இந்த பக்கம் பார்த்தா மிதக்கும் செட்டியில் அந்த பில்டிங் மேலே நின்றுட்டு ஸ்டீவ் யூகா அவங்க எல்லாருமே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு கீழே பார்க்கும்போது அங்கே மக்கள் எல்லாம் ஐயோ ஏதோ நடக்குது, எல்லாமே கீழே விழுந்து சாக போகிறோன்னு நினைக்கிறேன், பாதுகாப்பாக போங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாதுகாப்பாக அங்கேருந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம யூகாவோட தம்பி ஜே இருக்கான் பாருங்க, அவன் இங்கே எல்லாருமே பதட்டமாக இருக்காங்க, உடனே நான் என்னோட சக்தி யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவன் கீழே உட்காந்துட்டு அவனோட அந்த லைஃப் கார்டு பவர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பவரை யூஸ் பண்ண உடனே அங்கே எல்லாருமே பதட்டமாக இருந்தவங்க அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. என்ன என்னோட மனசு பதட்டமாக இருந்தது இப்போ ரிலாக்ஸாக இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கும்போது அந்த பவரை யூஸ் பண்ணது நம்ம ஜே தான். அங்கே இருக்க எல்லாத்தையுமே இங்கே பாருங்க, எல்லாருமே கவனிங்க, எல்லாரும் ரிலாக்ஸாக இருங்க, இப்போ நம்ம குரூப்பாக பிரிஞ்சு எல்லாமே பண்ணணும். முதல்ல அப்பா கெவின் ஸ்டீவ் நீங்கள் என்ன பண்ணுங்க, தனியாக குரூப்பாக பிரிஞ்சு அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணுங்க. அப்புறம் கள்ளி யூகா ஹேலி நீங்கள் 3 பேரும் டூல்கில்ல சேர்ந்து அந்த கோரை டேமேஜ் பண்ணவனே பிடிச்சி நிப்பாட்டுங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்டு யூகாவும் அவ்வளோதானே பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு 3 பேர் ரெடியாக இருப்பாங்க. அப்புறம் ஜே சொல்லுவான் நானும் சோஃபியும் வெளியே இருக்க மக்களை ஹீல் பண்ண போகிறோம், அப்புறம் நீங்களா 3 பேரும் ஏன்டா சும்மா இருக்கீங்க, போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கடா, வெட்டியா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு அந்த கேப்டன்ஸை நம்ம ஜே பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஜே என்ன ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா, லியோ அங்கிள் அந்த மோனார்கா பாதாளத்தை பார்த்துக்கிட்டோம், இங்கே இருக்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்குவோம் அப்படி சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ன்ற மாதிரி எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மோனார்கா பாதாளம் டெண்டகஸை போட்டு வெட்டி வீசிட்டு இருப்பாரு. என்னடா உன் உடம்பு இவ்வளோ பெருசாக இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த உடம்பை நம்ம ஹீரோ கோடரை வச்சு அடித்து நொறுக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோட கோடரை வெப்பன் சும்மா செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கு. அடிச்சு அடியில் அந்த மிகப்பெரிய திமிங்கலம் இருக்கு பாருங்க, அது வழியில் ஆன்னு கத்திக்கிட்டு இருக்கும். அதே நேரம் அந்த பல்ல பிடிச்சிட்டு இருந்தேன் அந்த ஆபீஸ் கடவுளே, டேய் ஏன்டா என்னை போட்டு பாடாப்படுத்துற, இது ரொம்ப கஷ்டமா இருக்குடா, ஏதாச்சும் ஒன்று பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு ஓ இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கானோ அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த மோனார்கா பாதாளம் இதுதான் கரெக்டான நேரம், அந்த ஆபீஸ் கடவுளை நான் முழுகிட்டேன் அப்படின்னா அவனோட சக்தியை நான் எடுத்துக்குவேன், அது மூலமா என்னோட சக்தி அதிகமாயிரும், இவனை தடுத்து நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அது தெரிஞ்ச உடனே என்னடா பிளான் பண்ணுற, உன் பிளான்லாம் செட் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக பறந்து போய் அந்த ஆபீஸ் கடவுள் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அப்படியே பிடிச்சி தரன்னு கீழே அப்படியே தூக்கிட்டு வந்துடுவார். கீழே அப்படி இறக்கிட்டு வந்தோடனே அந்த கடவுளோட சக்தி இப்போ அப்படியே வெளியே வர மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஸ்க்ரீன் பாப்பாகி இப்போ இந்த கடவுளோட சக்தி வெளியே வரனால இந்த உடம்பு தாங்காது, இந்த உடம்பு வெடிச்சு சதற போகுது அப்படி சொல்லும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது இவன் வெடிச்சு சதற போறானா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது அங்கே பயங்கரமான ஒரு பிளாஸ்டே ஆகும், அங்கே அப்படியே வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்படியே கட்டினா இந்த பக்கம் அந்த கோரை வெட்டி வீசினா பார்த்தீங்கன்னா அந்த ட்வின் கில்லர்ஸ் அந்த ஒருத்தன் கண்ணாடி போட்டவன் அவன் அப்படி இங்கே நின்று சிரிச்சிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஜெமினி கில்லர்ஸ் அந்த காப்பி குடிக்கி இவன் யாரு இவன் பேர் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் ரிவீல் பண்ணவே இல்லைங்க, அதனால இவனை நம்ம காப்பி குடிக்கினே சொல்லுவோம். இந்த காப்பி குடிக்கி என்ன பண்றான் அப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யூகா கள்ளி ஹேலி இவங்களாம் வந்துருவாங்க. அவங்கள பார்த்த உடனே நான் ரொம்ப நேரம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு, சரி நான் கிளம்பவா அப்படி சொல்லும்போது அவனை பார்த்துட்டு இவங்க 3 பேரும் நீ கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லும்போது அவன் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படி சொல்லும்போது நம்ம யூகாவும் நான் அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து கிளம்ப விட மாட்டோம், நாங்கள் இங்கே 3 பேர் நீ ஒத்தாள் எப்படி சமாளிக்கிற பார்க்கலாம் அப்படி சொல்லும்போது அவனும் சண்டைக்கு ரெடி ஆவான், இவங்களும் சண்டைக்கு ரெடி ஆவாங்க. அவனோட அந்த மிகப்பெரிய ஸ்வாடை வச்சுட்டு அவனோட அந்த ட்வின்கில் பவர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். அதை பார்த்துட்டு கள்ளி நீ ஒரு முட்டாள்ரா, ஒன்ன மாதிரி ஒரு முட்டாள் நான் பார்த்ததே இல்லை அப்படி சொல்லிட்டு அவளோட லிப்ரா கோல்டன் ரேஷியோ பிரான்ச் அப்படி சொல்லிட்டு அவளோட பவர் யூஸ் பண்ணுவா. அது மூலமாக அந்த ரேஷியோ பிரான்ச் மூலமாக நிறைய பிரான்ச் உருவாகி அவனை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அங்கே யூகாவும் எப்படி நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்பா. இங்கே அதே நேரத்தில் நம்ம யூகா என்ன பண்ணுவா அவளோட ஈட்டியை வச்சு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பறந்து போய் அட்டாக் பண்ண பாப்பா. அப்படின்னு அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி லிப்ரா அட்டாக் விடுவா. அந்த லிப்ரா பிரான்ச் எல்லாம் போய் அவனை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பிரான்ச் எல்லாத்தையுமே அவன் வெட்டி வீசி அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். அதை பார்த்துட்டு யூகா என்னது இவன் தப்பிச்சிட்டான், இவ்வளோ பெரிய மேஜிக் பவர் வந்து எப்படி தப்பிச்சான் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம யூகா அவளோட ஈட்டி எடுத்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு செம ஸ்பீடாக போய் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பா. ஈட்டியும் அந்த ஸ்வாடும் நேருக்கு நேரம் முட்டும். அப்படி முட்டும் போது என்ன பண்ணுவா
பண்ணுவான், நம்ம ஈட்டிலேருந்து அப்படியே ஸ்லைட்டாக அப்படி தள்ளி விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம யூகாவோட கழுத்துக்கு ஏம் பண்ணிடுவான். நம்ம யூகா அதை டாச் பண்ணி ஜஸ்ட் மிஸ்ல அப்படி தப்பிச்சு வந்துருவாங்க. அதை பார்த்துட்டு கள்ளி சிரிக்க ஆரம்பிச்சிருவா. என்னோட அட்டாக் மட்டும் தடுத்து நிப்பாட்டல, உன்னோட தடுத்து நிப்பாட்டிட்டானா அப்படி சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு இருப்பா. அதை பார்த்து யூகா கடுப்பாயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹேலி அவளோட அந்த ஸ்கார்பியன் சாட்டை, அந்த கொடுக்கு சாட்டையை வச்சு ஒரு சொல்லிட்டு பாருங்க, அந்த சொல்லிட்டு அப்படி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சாட்டையுமே அடிச்சு தடுத்து நிப்பாட்டிடுவான். அதை பார்த்துட்டு 3 பேரும் என்ன நம்ம 3 அட்டாக்கையுமே தடுத்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அவனும் உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன், உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புவா, பாய் லேடிஸ் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பும்போது பின்னாடி பார்த்தா பட்டான் செவரு உடஞ்சி அப்படி வெடிச்சு சதறும். யாருன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய பாம்பு, நம்ம ஹீரோவோட ஆஃபீஸர்ஸ் பாம்பு கடல் பவர், அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கழுத்தை பிடிச்சி ஒரு கடிச்சு அவனை அப்படியே கீழே தள்ளும் பாருங்க. யாரா அது அப்படி சொல்லி பார்த்தா அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜே தான். சும்மா மரண மாசம் காட்டுவான், எங்கே போகிறதா இருக்க, உன்னை எங்கேயுமே நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜே சும்மா கெத்து காட்டிகிட்டு இருப்பான். அப்படி அவன் கெத்து காட்டிகிட்டு இருக்கும்போது மேலே பார்த்தா ஓட்டை இருக்கும். அங்கே இருக்கிற அந்த மற்ற கில்ல சேர்ந்த கேப்டனு சரிங்க நான் அங்கேருந்து கிளம்புவா அப்படி சொல்லும்போது டேய் ஏன்டா எப்போ பார்த்தா ஓடுறதுலேயே இருக்கீங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லடா அப்படி சொல்லிட்டு அந்த கேப்டனை பார்த்து நம்ம ஜே திட்டிட்டு இருப்பான். அவனுக்கு அங்கேருந்து ஓடிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அவன் நிச்சயவான், அவன் கண்ணாடி போட்டவன் காப்பி குடிக்கி டக்குன்னு ஒரு மேஜிக் பவர் மாதிரி யூஸ் பண்ணுவான். அது யாரோட மேஜிக் பவர்னா மோனார்க் ஆஃப் டைம். அந்த டைம் பவரை யூஸ் பண்ணி அப்படியே அந்த டைமை ரிவர்ஸ் பண்ணி விட்டுருவான். டைம் அப்படி ரீவைண்ட் பண்ணதில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, எப்படி அட்டாக் பண்ணாங்க, அது எல்லாத்தையுமே அவன் மனசில் அப்படி வச்சிருப்பான். ஆனால் அங்கே மற்றவங்க யாருக்குமே அது தெரியாது, அவனுக்கு மட்டும் தான் தெரியும் டைம் ரீவைண்ட் பண்ணதை. அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அப்படியே டைம் ரீவைண்ட் பண்ணி இப்போ யார் எங்கேருந்து வந்து அட்டாக் பண்ணுவீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அதே மாதிரி கள்ளி அவளோட லிப்ரா அட்டாக் போடுவா, நம்ம யூகாவும் அதே மாதிரி அவளோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுவா. அதே மாதிரி அப்படி ரிப்பீட்டாக போய்கிட்டே இருக்கும். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அவன் அடுத்து என்ன பண்ணுவான், அடுத்து அவள் சாட்டை வச்சு தான் அடிக்க போறா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹேலியை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹேலி சாட்டையை வச்சு அட்டாக் பண்ண மாட்டா, அவள் அப்படி சும்மா வானத்தை பார்த்து நின்றுப்பாளா. அதை பார்த்துட்டு அவன் என்னது அவன் நேரத்துக்கு சாட்டையை வச்சு அட்டாக் பண்ணியிருக்கணுமே அப்படி சொல்லிட்டு அவன் முடிச்சுட்டு இருப்பான். அப்போ படான்னு பார்த்தா பின்னாடி அந்த செவரு மறுபடியும் உடச்சி சதரும். உள்ள இருந்து பார்த்தா நம்ம ஜே யூஸ் பண்ண அந்த பாம்பு கடவுளோட பவர் வந்துட்டு இருக்கும். இப்போ வந்துருச்சு பாரு எனக்கு இது தெரியும் அப்படி சொல்லிட்டு அவன் ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண போவானா. அதே நேரம் நம்ம ஹேலி என்ன பண்ணுவா, அவளோட சாட்டை இப்போ சொல்லிட்டு விட்டு அவனோட வாழை அப்படி கீழே தள்ளி விட்டோன்னே இது வாய்ப்பே இல்லை, இவ எப்படி மாற்றி பண்ணா, ஒரே மாதிரி தானே பண்ணணும், டைமை நான் ரீவைண்ட் பண்ணா எப்படி இவளுக்கு தெரியும், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு அவன் குழம்பிட்டு இருக்கும்போது அந்த பாம்பு அப்படியே பிடிச்சி அப்படி தரையோடு சேர்த்து ஒரு அடி அடிக்கும். நம்ம ஜே அதே மாதிரி அவன் மேலே வந்து நின்று அவனை அப்படியே பிடிச்சி நிப்பாட்டிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஜே அவனை பிடிச்சி தரையோட அமுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹேலி வந்து அந்த காப்பி குடிக்கி மூஞ்சிலேயே ஒரு கிக்கு விடுவாங்க பாருங்க. அடிச்சடியில் அவன் கண்ணாடிலாம் பறந்து போய் விழும். அப்போ நம்ம ஹேலி அவனை பார்த்து மோனார்க் ஆஃப் டைம் பவர் வாங்கிட்டு எப்படிடா இருக்கு, நீ டைமை யூஸ் பண்ணி திரும்ப தப்பிச்சுட்டு இருக்கியா அப்படி சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த காப்பி குடிக்கி உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், ரீவைண்ட் பண்ணது நான் தான், அந்த பவர் யூஸ் பண்ணது நான், அப்படின்னா மற்ற யாருக்குமே அந்த மெமரி இருக்காது, உனக்கு மட்டும் எப்படி இந்த மெமரி இருக்கு, உனக்கு எப்படி தெரியுது அப்படி சொல்லும்போது உங்ககிட்ட நிறைய கேள்வி இருக்கு போல இருக்கு, அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை, ஏன்னா அதுக்கு எனக்கு தேவையும் இல்லை. சிம்பிளாக சொல்ல போனோம்னா அந்த மோனார்க் ஆஃப் டைமோட பவர் என்கிட்ட அந்த அளவுக்கு வேலை செய்யாதுன்னு சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹேலி அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது அந்த காப்பி குடிக்கு நம்ம ஹேலியை பார்த்து என்ன எல்லாத்துலேருந்து தப்பிச்சுட்டு தான் நினச்சிட்டு இருக்கியா, இப்போ நீங்கள் யார் கூட சண்டை போடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அவன் மோனார்க் ஆஃப் பாதாளம், உங்கள் யாரையுமே அவன் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹேலி அப்படியா நீ அப்படி தான் நம்புறியா அப்படி சொல்லிட்டு திரும்பி நின்று பேசும்போது அவளுக்கு பின்னாடி கடலுக்கு கீழே இந்த தண்ணி அப்படி மேலே வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு ஒன்றுமே புரியாது, எல்லாருமே வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹேலி சொல்லிட்டு இருப்பா, நீ யாரை பற்றி பேசிட்டு இருக்க, அந்த மோனார்க் ஆஃப் பாதாளம் அவன் ரொம்ப மோசமான ஆளுன்னு சொல்லிட்டு நீ பேசிட்டு இருக்கியா, ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லவா, அந்த மோனார்க் ஆஃப் பாதாளம் சண்டை போடுறது யாரு கூட தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அங்கே கீழே கடலுக்கு அடியில் அந்த திமிங்கலமாக இருந்தது பார்த்தீங்களா, ஆக்டோபஸ் கையை வச்சுட்டு அந்த திமிங்கலத்தை நம்ம ஹீரோ அப்படி மேலே தூக்கிட்டு வருவான். அதனால தான் அந்த கடல் தண்ணி எல்லாம் அப்படி மேலே வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அப்படி மரண மாசம் அதை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹேலி சொல்லுவா, அந்த பாதாள மோனார்க் கூட சண்டை போடுறது யாருன்னு தெரியுமா உனக்கு, அவர் தான்டா லியோ அப்படின்னு சொல்லும்போது லியோன்ற மாதிரி நம்ம ஹீரோ சும்மா கெத்தா மாஸ் காட்டிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே கீழே சண்டை நடக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான், அந்த அபிஸ் கார்டை அந்த பழிலேருந்து காப்பாற்றிட்டு வந்துருப்பான். அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் நடக்குது. அப்போ நம்ம ஹீரோ காப்பாற்றிட்டு வந்த உடனே அந்த உடம்புல இருந்து கடவுளோட சக்தி பிரேக் ஆகி வெளியே வந்துட்டு இருக்கு. அவன் வந்து உடம்போட எல்லையை மீறிட்டான், அதனால அவன் உடம்பு வெடிச்சு சதறி அந்த கடவுளோட சக்தி வெளியே வர போகுது அப்படின்னு சொல்லும்போது அவனோட உடம்பு அப்படி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். இல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போகும்போது அவன் நெஞ்சில் கடவுளோட கோர் பவர் இருக்கும். நம்ம ஹீரோ அவனை போய் காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாலுமே நம்ம ஹீரோவால் அவனை காப்பாற்ற முடியாது, அவன் அப்படி வெடிச்சு சதறிடுவான். அதில் நம்ம ஹீரோ அப்படி தண்ணிக்குள்ள விழுந்துருவாரு. அப்படி விழும்போது நம்ம ஹீரோ அவன் நெஞ்சில் இருந்த அந்த கோர் மேஜிக்கல் அதை நம்ம ஹீரோ அப்படி வெளியே எடுத்துருவாரு. அது அந்த எறும்பு கடவுள் பவர் இருக்கிற ஒரு கோர் மேஜிக்கல் அதை நம்ம ஹீரோ கையில் எடுத்த உடனே பரவாயில்லையே எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே மேலே பார்த்தா அந்த மோனார்க் ஆஃப் பாதாளம் அவன் எங்கே போனான், தண்ணிக்குள்ள தானே விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த எறும்புக்கல் பவரை யூஸ் பண்ணி இதுதான்டா ஃபோர்ஸ்ஃபுல் புல் அப்படின்னு சொல்லிட்டு அடியில இருந்து அந்த மிகப்பெரிய திமிங்கலத்தை அப்படி தண்ணியிலிருந்து மேலே தூக்கிட்டு வந்திருப்பாரு.
சொல்லுவாரு, இதுதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அப்படியே அந்த ஃபிளாஷ்பேக் அதோட முடியுது. அப்படி தண்ணியில இருந்து மேல தூக்கிட்டு வந்த உடனே அதை ஸ்ட்ரைட்டா அந்த மிதக்கும் சிட்டிக்கே கொண்டு வந்துருவாரு நம்ம ஹீரோ. அங்க வந்த உடனே அந்த கெவின் இருக்கான் பாருங்க, அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த மொத்த மிகப்பெரிய மிருகத்தையுமே அப்படியே ஐஸை வச்சு ஃப்ரோசன் ஆக்கி விட்டுருவான். அது எல்லாத்தையுமே அப்படி உரைய வச்சோம். நம்ம ஹீரோ மேல வந்து ஓங்கி ஒரு அடிச்ச அடியில எல்லாமே நொறுங்கிட்டு இருக்கும். இருந்தாலுமே அந்த ஐஸ் பார்த்தாம ரொம்ப கம்மியா இருக்கனால நம்ம ஹீரோவும் அவனோட முள் பவர் யூஸ் பண்ணி அந்த எறும்புக்கல் பவரை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அதை எல்லாமே பார்த்துட்டு அவன் ஏய் இதெல்லாம் வச்சு என்னை தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படி சொல்லும்போது அதே நேரம் அங்க இருக்கிற 3 பேர் நம்ம ஓட்டர்ஸ் அப்புறம் கெவின் ஸ்டீவ் இவங்க 3 பேரும் அவங்களோட கடவுளோட சக்தியை யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் இங்க இருக்க திமிங்கலத்தை அட்டாக் பண்ணுவாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ அவனோட கடவுளோட பவரையும் எரும கடவுளோட பவரையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிப்பான். அந்த பக்கம் பார்த்தா அந்த 3 கடவுள், இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட அந்த 2 கடவுள் எல்லாமே சேர்ந்து ஒரு அடி அடிப்பாங்க பாருங்க. அடிச்ச அடியில் அங்கெல்லாம் பறந்து போய் விடுவாங்க. அதே நேரத்தில் அந்த மோனார்கா பாதாளம் அவன் மேலேயும் அட்டாக் விழுவும். அவன் அப்படி எரிஞ்சு சாம்பலாகிட்டு இருப்பான். அப்படி அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வழியில் கத்திக்கிட்டு இருக்கும்போது அவனோட வேற டைமென்ஷன்ல இருந்து கிராக் பண்ணி ஹெல்ப்புக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு கத்தி கூப்பிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ உன்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ ஹெல்ப் கூப்பிடுறியா அப்படின்னு அதை சீக்கிரம் முடிக்க வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கோடரை எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் கசாப்பு கடை மாதிரி உன்னை துண்டு துண்டா வெட்டி கறி போட்டு சூப் வச்சு குடிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மிகப்பெரிய கோடரை வச்சு அட்டாக் பண்ண ரெடியா இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்க புல்கில்டு அதாவது அந்த எறும்பு கடவுளோட சக்தி மூலமா ஒரு மிகப்பெரிய சேர் மாதிரி அங்க வந்துட்டு இருக்கும். அங்க பிரம்மாண்டமா பெரிய ராஜா சேர் மாதிரி வந்து நிற்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது சம்மந்தமே இல்லாம ராஜா சேர் வந்து நிக்குது அப்படி சொல்லும்போது அந்த சேர் வந்து ஸ்கிரீன் பாப் ஆகி புல்கில்டோட அந்த சேர் அப்பியர் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஸ்கிரீன் பாப் ஆகும். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. இது ஏன் இங்க வந்துச்சு சம்மந்தமே இல்லாம அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். இந்த சேர் இங்க எதுக்கு வந்துச்சு, அது மட்டும் இல்லாம அந்த பாதாள மோனாருக்கு யாரை ஹெல்ப் கூப்பிட போறான், என்ன ஆக போகுது, இவங்களை நம்ம ஹீரோ தோக்கடிப்பானா இல்ல நம்ம ஹீரோவை தோக்கடிச்சிருவாங்களா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட பார்க்கலாம். நீங்க அடுத்த எபிசோட பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.